தலைவர் 173 அந்த படம் வந்து இப்போ பார்க்கிங் டைரக்டர் வந்து இயக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வாய்ப்பு உண்மைதானா சார்? ஆமாம், கிட்டத்தட்ட 99% வந்து அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு தான் போகுது. ரஜினிக்கு வந்து இம்மீடியட்டாக பிடிச்சிருச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கதை புது கதையெல்லாம் கிடையாது, ஏற்கனவே ஒரு சிம்புவை வைத்து பண்ணுவதற்காக சொல்லப்பட்ட கதை தான். படம் முழுக்க பயங்கரமான காமெடி. இன்னும் சொல்ல போனால் சிம்பு நடிக்கும் போது அதில் வந்து சந்தானத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவர் இன்னொரு ஹீரோ அளவுக்கு அவருடைய கேரக்டரை. ஸோ இப்போ ரஜினி படத்துலையும் அந்த கேரக்டர் இருக்குது, சந்தானத்துக்கான கேரக்டர் இருக்குது. ஒரு படம் மினிமம் பட்ஜெட்டில் எடுத்த ஒரு டைரக்டர் இவர் வந்து திடீர்னு ஒரு ரஜினி படம்ங்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எப்படி தாங்குவார்? ரஜினி சார் போன்ற ஒரு பெரிய நடிகருக்கு வந்து இவ்வளோ நடிகர்கள் வந்து தேவைப்படுது இன்றைக்கு தேவைப்படும். இன்னொன்று, ரஜினிகாந்த் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் தான். அதே நேரம் அவருடைய ஃபிலிமோகிராஃபியை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெற்றி பெற்றவர்களை தன்னோட சேர்த்திருப்பார். இப்போ அஜித்தை வந்து இவர்கள் எல்லாமே தலைன்னு வச்சு கொண்டாடுறாங்க, இவர் தான் நம்பர் 1, விஜய் விட இவர் தான் பெரிய ஆள் அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அவருக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல. அஜித்தினுடைய படங்கள் சமீப வருடங்களாக பெருசாக போகலை, குட் பேட் அக்லி உட்பட. தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கும் பல கோடி நஷ்டம். குட் பேட் அக்லி வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சுங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, உண்மையை சொன்னோம்னா அஜித் கோவப்படுவார். அஜித் கோவப்பட்ட அடுத்த படத்தை தயாரிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. விஜயை வந்து நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் போது ரஜினி ரசிகர்கள் டென்ஷன் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு அஜித்துடைய மேனேஜரே அஜித்தை சூப்பர் ஸ்டார்னு போட்டு பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்றாரு. இந்த ரஜினி ரசிகர்கள் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். Shirts and trousers. தலைவர் 173 அந்த படம் வந்து இப்போ பார்க்கிங் டைரக்டர் வந்து இயக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வாய்ப்பு உண்மைதானா சார்? ஆமாம், கிட்டத்தட்ட 99% வந்து அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு தான் போகுது. என்ன காரணம், பல இயக்குநர்கள்ட்ட கதை கேட்டாங்க, அது பெருசாக ரஜினிக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒன்று மைண்டில் வச்சுருக்காரு, ஒரு லைட்டரான ஒரு சப்ஜெக்டில் நடிக்கணும், ஜாலியாக ஒரு படம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. மகாராஜா டைரக்டர் நித்திலன் சொன்ன லைன் கூட அவருக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலைன்னாங்க. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி. பட் இவர் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு வந்து இம்மீடியட்டாக பிடிச்சிருச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கதை புது கதையெல்லாம் கிடையாது, ஏற்கனவே ஒரு சிம்புவை வைத்து பண்ணுவதற்காக சொல்லப்பட்ட கதை தான். ஒரு கல்லூரி, அந்த கல்லூரிக்குள்ளே இந்த ஹீரோ உள்ளே போவார், மாணவராக போவார். சில காரணங்களால் அங்கே போனவொடனே சில விஷயங்கள்லாம் நடக்கும். இதுதான் லைனு. இப்போ சிம்பு வந்து மாணவராக போகலாம், அவர் போகிறதே வந்து காமெடி தான். கல்லூரி மாணவராக சிம்புவை வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். இப்போ ரஜினி அதை அப்படி போக முடியாதுல்ல. அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு ப்ரொஃபஸர் அல்லது ஒரு ஸ்டாஃபாக உள்ளே போகிற மாதிரி மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த படம் முழுக்க பயங்கரமான காமெடி. இன்னும் சொல்ல போனால் சிம்பு நடிக்கும் போது அதில் வந்து சந்தானத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவர் இன்னொரு ஹீரோ அளவுக்கு அவருடைய கேரக்டரை டெவலப் பண்ணி வச்சு அவருக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரஜினி படத்துலையும் அந்த கேரக்டர் இருக்குது, சந்தானத்துக்கான கேரக்டர் இருக்குது. இப்போ என்னென்னா அந்த சந்தானமே நடிக்க போகிறாரா அல்லது வேறு எந்த காமெடியனும் நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் அது வந்து ஒரு ஹியூமரான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ரஜினி வந்து ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து ரஜினி என்னன்னா, இந்த படம் மார்ச் மாதம் துவங்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார். அப்போ மார்ச் மாதம் துவங்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அது ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கணும். இப்போ இவர் கேட்ட கதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் டைரக்டர் சொன்ன கதை தான் ஸ்கிரிப்ட் வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லாம் ரெடியாக இருந்ததுனால சின்ன கரெக்ஷன் பண்ணி அது பக்காவாக வச்சுருக்காங்க. நாளைக்கே ஷூட்டிங் போகிறதுக்கும் அவர் தயாராக இருக்கார். ஸோ அதனால் வந்து 90% வந்து அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்க்கிங் டைரக்டர் வந்து ஒரு படம் மட்டும்தான் இயக்கியிருக்காரு. இப்போ சுந்தர்சி அவர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து இயக்கியிருக்காரு, நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அவரை வேண்டான்னு சொல்லிட்டு இவரை நம்புவதற்கான காரணம் என்ன சார்? முதல்ல புரிஞ்சுங்க, ரஜினி வந்து சுந்தர்சியை வேணான்னு சொல்லலை, சுந்தர்சியுடைய கதையை தான் நல்லா இல்லைன்னு சொன்னார். தன் கதையை வந்து இவர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரேங்கிற கடுப்பில் வித்தவுட் ரஜினி அண்ட் கமல் நாலேஜ் இவராக வந்து பொதுவெளியில் வந்து நான் அந்த படத்துலேருந்து வெளியாகிறேன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இப்போ போய் ரஜினி கமலும் போய் சுந்தர்சியை பிடிச்சி கெஞ்சவா முடியும்? ஐயா வாங்க, நீங்கள் தான் அந்த படத்தை பண்ணணும்னு கெஞ்சவா முடியும்? நீங்கள் இல்லைன்னா 1000 பேர் அப்படின்ட்டு அவங்க முடிவு எடுப்பாங்க. அப்படி தான் இவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து சுந்தர்சி வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, பெரிய இயக்குனர் நடிகர்களை வச்செல்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு இயக்குனராக அவரை வந்து நீங்கள் காலத்தை கடந்தும் நிற்கிற ஒரு இயக்குனராக சுந்தர்சியை பார்க்க முடியாது. புரியுதா இல்லையா? இப்போ நம்ம ஒரு பாரதி ராஜா, மணிரத்னம் இந்த மாதிரி ட்ரெண்ட் செட்டர்கள் வரிசையிலெல்லாம் இவரை சேர்க்க முடியாது. இவர் வந்து ஒரு மசாலா படம் எடுக்கிற இயக்குனர். ஒரு காலத்தில் பிவாசி எப்படியோ, கேஎஸ் ரவிக்குமார் எப்படியோ, ராஜசேகர் எப்படியோ, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவர். அதனால் இவர் வந்து ஒரு பெரிய
ஸ்பில்பர்க்கோ ஜேம்ஸ் கேமரோன்லாம் கிடையாது. என்னன்னா அது ஒரு பெரிய யூனிட்டை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்னு ஹேண்டில் பண்ணுவார், ஒரு பெரிய கூட்டத்தை. ஸோ அதுதான் சுந்தர் சிகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிப்பவர்கள்ட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். இந்த படம் நடிக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது மாறும். அது ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட ரொம்ப கடுக்கடுன்னு வேலை பார்த்தா காலையில் செட்டுக்கு வர்றதுக்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயமாக இருக்கும். ஐயோ இந்த ஆள் என்ன திட்டுவானோ அப்படின்ட்டு வருவாங்க. அப்படி இல்லாமல் அந்த டைரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணும்போது அது எல்லாருக்குமே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அவர். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கல. என்னென்னா நம்ம ரஜினியை விட பெரிய ஆள் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல, ரஜினி படத்தை தூக்கி போட்டார். ஸோ இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஆட்களே வேண்டாம், அப்போ யங்ஸ்டரோட போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வெறும் யங்ஸ்டரை டார்கெட் பண்ணி அவங்க கதை கேட்டாங்க. அதில் இவருடைய கதை பிடிச்சிருக்கு. இப்போ ஒர்க்கிங் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கே அந்த சந்தேகம் உண்டு. ஏன்னா ஒரு படம் மினிமம் பட்ஜெட்டில் எடுத்த ஒரு டைரக்டர், இவர் வந்து திடீர்னு ஒரு ரஜினி படம்ங்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எப்படி தாங்குவார், எப்படி வேலை வாங்குவார் அப்படிங்கிற டவுட் இருக்கு. பட் அதே நேரம் என்னன்னா, இந்த மாதிரியான புதிய இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேமராமேனை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கட்டும், அது எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை போடும்போது அப்படி ஒரு மாதிரி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் நீங்கள் போடுறீங்க, படத்தில் ஒரு 4 ஃபைட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் ஷூட்டிங் வந்துடும். ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவார், இவர் வேடிக்கை பார்த்தா போதும். அப்புறம் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டரை போட்டிங்க அப்படின்னா, இப்போ படத்தில் ஒரு 5 பாட்டுன்னு வச்சுங்க, அது ஒரு மாதம் போய்டும், அந்த டான்ஸ் மாஸ்டரே டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா டாக்கிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதை இவங்க ஹேண்டில் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜெல்லாம் பார்த்துருக்கோம், ரில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். 1 படம் 2 படம் இயக்கிய நிலையிலேயே விஜய் படத்தை இயக்குகிற வாய்ப்புகள்லாம் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதனால் இவரும் கூட அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி தேதியில் பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம் வந்து இந்த ஜெயிலர் 2 தான். ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. ஒரு சைடு வந்து ரஜினி சார் இருக்கார், அப்புறம் வந்து மோகன்லால் சார் இருக்கார், சிவராஜ்குமார் சார் இருக்கார். அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து விஜய் சேதுபதி சார் வேறு இணைஞ்சிருக்காரு. ரஜினி சார் போன்ற ஒரு பெரிய நடிகருக்கு வந்து இவ்வளோ நடிகர்கள் வந்து தேவைப்படுதா? முதல்ல இன்றைக்கு தேவைப்படுது. இன்னொன்று, ரஜினிகாந்த் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் தான். அதே நேரம் அவருடைய ஃபிலிமோகிராஃபியை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெற்றி பெற்றவர்களை தன்னோட சேர்த்திருப்பார். ஒரு பெரிய ஒரு டைரக்டர் ஒருத்தர் அப்படி பயங்கரமாக பரபரப்பாக பேசப்படுவார். டப்புன்னு அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு நமக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பட வாய்ப்பை கொடுத்து அவரோட இணைந்து பயணிக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளர், அதே மாதிரி பெரிய பெரிய டெக்னீஷியன்கள், காமெடியன்கள். அதோட அர்த்தம் என்னென்னா, ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவருக்கு தெரியும் ஒரு படம் ஓடுவதற்கு நாம் மட்டும் பத்தாது, நாம் நடித்தா படம் வெற்றி அடையும். அது ஒரு பிளாக் பஸ்டராக மாறணும்னா இந்த மாதிரி பல வெற்றியாளர்களுடைய கூட்டணி அதில் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு பெரிய ரேஞ்சு படமாக மாறுங்கிறது ரஜினிக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருக்கு வயோதிகம் வந்துருச்சு. இன்றைக்கி அவர் சினிமாவில் வந்து ஃபைட் பண்ணாலோ அல்லது ஒரு டான்ஸ் ஆடினாலோ லவ் பண்ணாலோ மக்கள் வந்து சிரிச்சிருவாங்க, அது அவருக்கும் தெரியும். அப்போ என்னென்னா, தன்னுடைய வயசுக்கேற்ற ஒரு கதாபாத்திரத்தை பண்ணாதான் அந்த படத்தை மக்கள் ஒத்துக்குவாங்கங்கிறதுனால அப்படிப்பட்ட கதைகளில் அவர் நடிக்கிறாரு. அதே நேரம் ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஃபைட்டும் வேணும், பாட்டும் வேணும், லவ்வும் வேணும். அதை இவரால் பண்ண முடியாதுக்கும் போது வெவ்வேறு முன்னணி நடிகர்கள் அதை உள்ளே கொண்டு வந்து அந்த கேரக்டரில் டெவலப் பண்ணி அந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு ஃபார்முலா தான். அதை இவரால் முடியாதப்போ வேறு ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு பண்ணுறாங்க. இன்னொரு காரணம், இப்போ ஒரு பேன் இண்டியா அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. அப்போ ஒரு படம் இந்திய அளவில் ஓடணும் அப்படின்னா இந்த ரஜினி என்கிற இந்த முகம் மட்டும் பத்தாது. கேரளாவில் பிரபலமான ஒரு மோகன்லால் தேவைப்படுறாரு, கர்நாடகாவில் பிரபலமான ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு, ஆந்திராவுக்கு ஒரு பிரபலம் தேவைப்படுது. ஸோ இந்த கலவையில் படம் எடுக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு கூடுதல் இதாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதியை அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர் வந்து எப்படி சார் இப்போ வில்லனா நடிப்பாரா இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வருவார்? இல்லை, அது குறித்து எனக்கு ஒரு கிளாரிட்டியான தகவல் இல்லை. எஸ்.ஜே. சூர்யா அதில் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணார் நான் கேள்விப்பட்டேன். அநேகமாக அது வில்லனாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் சேதுபதி என்ன கேரக்டரில் உள்ளே போயிருக்காருன்னு தெரில. இன்னொரு 2 நாளில் அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ரீசெண்ட் டேஸாக வந்து அஜித் சார் குறித்து நிறைய செய்திகள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு வகையில் வந்து என்ன சொல்லலாம்னா, அஜித் சாரோட இந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது, அதனால தான் இப்போ அஜித் சார் வந்து வெளியே வந்து அதிகமாக தலை காட்டுறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்?
உண்மைதான் அது. இப்படி சொன்னோம்னா அஜித் ரசிகர்களுக்கு நம் மீது கோபமும் அவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மை இதுதான். இப்போ அஜித்தை வந்து இவர்கள் எல்லாமே தலைன்னு வச்சு கொண்டாடுறாங்க, இவர் தான் நம்பர் 1, விஜய் விட இவர் தான் பெரிய ஆள் அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அவருக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல. ஒரு நம்பர் 1 நடிகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரை வச்சு படம் எடுப்பதற்கு ஒரு 10 தயாரிப்பாளர் அவர் வீட்டு வாசலில் க்யூவில் நிற்கணும். அவர் தான் நம்பர் 1 ஹீரோ, ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மேனேஜர் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக போய் இந்த ஆஃபர் கொடுக்குறாரு, அஜித் சாரை வச்சு படம் பண்ணலாம், என்ன வாங்கன்னு இவர் போய் ஏதோ தீபாவளி தள்ளுபடி மாதிரி ஆஃபர் கொடுக்குறாரு. எந்த தயாரிப்பாளரும் அந்த ஆஃபரை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி இவர் நம்பர் 1 ஹீரோவாவோ அல்லது ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோவாவோ எப்படி இருக்க முடியும்? ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அஜித்தினுடைய படங்கள் சமீப வருடங்களாக பெருசாக போகலை. குட் பேட் அக்லி உட்பட. குட் பேட் அக்லியை தயாரித்த அந்த நிறுவனம் மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு ஒரு 65 கோடி நஷ்டம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கும் பல கோடி நஷ்டம். ஆனால் அவர் என்னன்னா அந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் குட் பேட் அக்லி வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சுங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா உண்மையை சொன்னோம்னா அஜித் கோவப்படுவார். அஜித் கோவப்பட்ட அடுத்த படத்தை தயாரிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அப்போ அஜித்தை நம்ம சந்தோஷப்படுத்தணுங்கிறதுனால அந்த படத்தில் தனக்கு பெரிய லாபம் கிடைச்சதா சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ரோமியோ பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு செட்பேக் ஏற்பட்டு கைக்கு கிடைத்த ஜனநாயகன் படத்தை என்னுடைய தமிழ்நாடு தியேட்டர்களே வாங்க முடியாத அளவுக்கு அந்த கம்பெனியுடைய நிலைமை வந்து இன்னைக்கு மோசமாக போனதற்கு காரணமே குட் பேட் அக்லி படத்தில் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் தான். ஆனால் அதை அவர் வெளியில சொல்லாமல் லாபம்னு போய் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ அஜித்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு இங்கே மார்க்கெட் இல்லை, மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருச்சு. அவர் கேட்குற 185 கோடியை கொடுப்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைம் லைட்டில் இருக்கோன்னு காட்டுவதற்காக இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா என்னென்னத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. எதாவது பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டார்னு போட்டெல்லாம் இப்போ ஷேர் பண்ணுறாங்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா விஜயை வந்து நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் போது ரஜினி ரசிகர்கள் டென்ஷன் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு அஜித்துடைய மேனேஜரே அஜித்தை சூப்பர் ஸ்டார்னு போட்டு பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு. இந்த ரஜினி ரசிகர்கள் வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவர்கள் அஜித்தை வந்து சூப்பர் ஸ்டார்னு ஒத்துக்கிட்டாங்களா ரஜினி ரசிகர்கள ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ ராகுல் தானே சார் இப்போ அவருடைய படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது, அது எப்படி அந்த முடிவை ஏற்பட்டுச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் ராகுல் தயாரிக்கிறதாக ஒரு செய்தி இருந்தாலும் ராகுல் கிட்ட வந்து அஜித் படத்தை தயாரிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. இதுதான் உண்மை. அவர் பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்து ஒரு நிறுவனத்திடமிருந்து 150 கோடி ரூபாய் எதிர்பார்த்தாரு. அந்த பணம் அவருக்கு வருவதில் வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டதால் அந்த பணத்தை கொண்டு அவரால் ஜனநாயகன் படத்தையும் வாங்க முடியல, அஜித் படத்தையும் தயாரிக்க முடியல. அதுக்கடுத்து இவருக்கு செட்பேக்கில் இருக்காருங்கிறது அஜித்துக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் என்னன்னு கேட்டால் இம்மீடியட்டாக இதை அறிவிக்காமல் ஒரு சஸ்பென்ஸில் வச்சுருக்காரு. ஜனவரிக்கு மேலே தான் அறிவிப்பார். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தயாரிப்பாளர்களை தேடுகிற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ராகுல் தான் ப்ரொடியூசர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பல்வேறு விஷயங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பேரலாக சுரேஷ் சந்திரா ஏஜிஎஸ்க்கு படம் எடுக்கிறாரு. அஜித்தை வச்சு படம் எடுங்கன்னா அங்கே போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ராகுலை வந்து இன்னுமே வந்து அஜித் வந்து 100% டிக் பண்ணலை. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அஜித் சாருக்கு இந்த அளவுக்கு இந்த மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு காரணம் வந்து விஜய் சார்னு ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. இப்போ விஜய் சார் இந்த அரசியலுக்கு போனதுனால தான் அஜித் சாருக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு வந்து சொல்றாங்க. அது ஒரு வகையில் சரி, முழுமையாக அது வந்து அதுதான் காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இவ்வளவு நாள் அஜித் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய படம் ஓடவே ஓடாது, அவருடைய படம் ரிலீஸே ஆகியிருக்காது. ஆனால் என்னென்னா இப்போ விஜய் ஒரு படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்து ஒரு சம்பளத்தை 25 கோடி ஏற்றும் போது பின்னாலேயே இவரும் ஒரு 10-15 கோடி சம்பளத்தை ஏற்றிடுவார். என்ன காரணம்னா நம்மளுடைய போட்டியாளர் விஜய், அவருக்கு சமமாக நம்ம சம்பளம் வாங்கணும், சமமாக முடியாது. இப்போ அவர் வந்து இப்போ 235 கோடி ஜனநாயகனில், இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு 185 கோடி கேட்குறாரு. இப்போ ரெண்டுக்குமே ஒரு 50 கோடி வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடைவெளியில் இவரும் சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் தயாரிப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிட்டாருக்கும்போது நீங்கள் யாரை பார்த்து சம்பளத்தை ஏற்றுவீங்க? சிவகார்த்திகேயன், சூர்யா, விக்ரம் இவங்களை பார்த்து தான் நீங்கள் ஏற்றணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்கள் கேட்டீங்க, கொடுத்தாங்க. இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. என்ன காரணம்? உங்களை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளரும் நஷ்டப்படுறாரு, வாங்கின விநியோகஸ்தரும் நடுரோட்டுக்கு வர்றாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியும்? அப்படிங்கிற நிலைமைக்கு தயாரிப்பாளர் வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் டிஜிட்டல் சேட்டலைட் வியாபாரம் பயங்கரமாக தரமட்டம் ஆயிடுச்சு. அதனால அஜித்தை வைத்து படம் எடுப்பதற்கு ஆட்கள் வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் தான் காரணமே தவிர விஜய் போனதுனால இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பல்வேறு காரணங்களில்
அதுவும் ஒன்று. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்பவே நன்றிகள் சார் எங்கள் நேரம் நம்பிக்கை. நன்றி சார். நன்றி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். Ariza shirts and trousers.